வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேத்து கதைக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதில் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, இதை வந்து நாங்கள் வெறும் கதையாக மட்டும் பார்க்கல, இதிலிருந்து நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய வாழ்க்கைக்கு தேவையான கதைகளும் நாங்கள் வந்து இதிலிருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கமெண்டை கூட முந்தின நாள் போட்ட வீடியோவில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கமெண்ட்ஸு. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஏன்னா ஒவ்வொரு நாள் நான் கதை எடுக்குமே ரொம்ப சாதாரணமாக ஓகே இன்னைக்கு வீடியோ நம்ம ஏதாவது கொடுக்கணும், இதை பேசிடலாம், இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கூட வீடியோ கொடுத்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளுமே அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சு தான் நான் வந்து ஒவ்வொரு நாள் கதையுமே எடுப்பேன். அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் அசால்ட்டா நம்மளோட வீடியோவை சாதாரணமாக டவுன்லோட் பண்ணி இன்னொரு சேனல்ல வந்து வீடியோவாக போட்டுட்டு இருக்காங்க. கதைகளை எடுத்து போடுறது கூட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவங்களோட ஓன் வாய்ஸை கொடுத்து பேசுறது கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நம்மளோட வீடியோவை நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் வீடியோ இருக்கு இல்லையா, நம்மளோட வீடியோன்னு இல்லை, நம்மளை மாதிரி ஒரு சில கதைகள் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் வியூஸ் போயிருக்கிற வீடியோவாக எடுத்து பூஜாஸ் தமிழ் கார்ட்டூன் அப்படிங்கிற ஒரு சேனலில் வீடியோவை டெய்லி ஒரு வீடியோ கூட அவங்களோட சொந்த வீடியோவே கிடையாது. நம்மளோட வீடியோஸ் முக்கால்வாசி இருக்குது. பசங்க தமிழ் கார்ட்டூனோட சேனல் வீடியோ முக்கால்வாசி வீடியோவை எடுத்து அவங்களோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தளவில் இது எப்படி தெரியுது அப்படின்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டி ஒரு வீட்டில் குடும்பத்துக்காக பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக நகை பணம்லாம் சேர்த்து பீரோவில் பூட்டி வச்சிருக்கிறத பூட்டை உடைச்சி வீட்டுக்குள்ளே பூந்து அந்த பீரோவை திறந்து அந்த நகை பணத்தை திருடிட்டு போகிறதுக்கு சமம் தான் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் திருடி போடுறது. அப்படி தான் நான் வந்து சொல்லணும். ஏன்னா இதுக்கு அதுதான் அர்த்தம். ஒருத்தவங்களோட உழைப்பை நீங்கள் வந்து திருடி அதை நீங்கள் வந்து பணமாக்கணும்னு நினைக்கிறீங்க. யாருமே இந்த உலகத்தில் திறமை இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு திறமைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் வெளிக்கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு சேனல் பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்சதுகளை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. இதில் நம்ம 4-5 வருஷம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்தவங்களோட வீடியோவை திருடி போட்டு அதில் வர்ற காசை நம்ம எப்படி எங்கள் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறது? அப்போ அது வீடு பூந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு சமம் தானே. அப்படியே நம்மளோட வீடியோவை எடுத்து டவுன்லோட் மட்டும் பண்ணி பூஜாஸ் தமிழ் கார்ட்டூன் அப்படின்னு பேரை மட்டும் வச்சு நம்மளோட வீடியோ போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் அவங்க சேனலில் சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க. நமக்கு வந்து டெய்லியுமே ஒரு 2 பேர் 3 பேராவது அக்கா இந்த மாதிரி உங்களோட வீடியோ எடுத்து போடுறாங்க, நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. எதுக்குங்க இந்த வேலை? நம்ம கதையோட கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா, படித்தவங்க படிக்காதவங்கன்னு இல்லை, பெண்கள் அப்படின்னாலே ஆண்கள் மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு கிடையாது. பெண்களும் நம்ம அன்னைக்கிளி ஆகட்டும், வனஜா மாடன் ஆகட்டும், படிக்கலைனா கூட ஒரு இட்லி கடை வச்சு கூட ஒரு 50 ரூபா 100 ரூபா அன்னன்னைக்கு நம்ம சம்பாத்தியத்திலேருந்து நம்ம குடும்பத்துக்குன்னு ஏதாவது எடுத்து செலவு பண்ணணும், நம்ம புருஷனோட கஷ்டத்தை குறைக்கணும், நம்ம புருஷனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம கதையோட ஆணித்தனமான ஒரு ஆழமான கருத்து. அதுதான் வந்து அதை முன் வச்சு தான் நம்ம வந்து கதையை வந்து முன்னோக்கி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். அதுதான் மக்களுக்கும் பிடிக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் யாருமே சம்பாதிக்க கூடாது, யாருமே வேலை பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி வீடியோஸ் போடக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. உங்களோட திறமைகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் உங்களை வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் பிடிச்சது மாதிரியான கதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களோட கதைகளுக்கும் அவங்களும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் இனிமேலாவது அடுத்தவங்க கதையை இந்த மாதிரி திருடி டவுன்லோட் பண்ணி போடாதீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டவங்கன்னு புரியாமல் இருக்கலாம். ஆனால் பின்னாடி நம்ம அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக புரியும். உங்களோட குணமும் அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும்க்கா. விடு, அதை நினச்சலாம் நீ கவலைப்படாத. வா, முதல்ல சந்தையை கிளம்புவோம். சாமானை வாங்கி நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம். அப்போத்தான் நம்ம பிள்ளையில நம்ம காப்பாற்ற முடியும். சரிதானே? சரி வாங்க போ, நான் போய் கட்டப்பை எடுத்துட்டு வரேன். காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா இதாடி என் தங்கம், இந்த ஒரு முட்டையை மட்டும் குடிச்சு விட்டு இந்த கூடு நிறைய ஆத்தா நல்லெண்ணெய் ஊற்றி தருவேன். அந்த நல்லெண்ணெயவும் குடிச்சிடணும், சரியா? எனக்கு வேணாம்மாச்சி.
வேணான்லாம் சொல்லக்கூடாது மக்கா. அப்புறம் உடம்புல தெம்பு இருக்காது, வலு இல்லாம போயிடும். பிற்காலத்துல உங்க ஆத்தால மாதிரி இடுப்பு வலிக்குது, கைகால் வலிக்குதுன்னு புலம்பிக்கிட்டே கிடப்ப. அம்மாச்சியை பத்தியா, இந்த வயசுலயும் தன்னால சோறாக்கி திங்கிறேன், தன்னால வீட்டு வேலை பார்க்குறேன், 2 குடம் தண்ணினாலும் தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணுமா தூக்கிட்டு வந்துருவேன். அம்மாச்சி அம்புட்டெல்லாம் சாப்பிட்டதுனாலதான் இம்புட்டு வலுவா இருக்கண்டிடா சாத்தி. அது மாதிரி நீனும் வலுவா இருக்கணும்ல. இந்த முட்டையை குடிச்சிருத்தா, எனக்கு ஒமட்டும் அம்மாச்சி. நிவி, என்ன இது ஒமட்டும் கிமட்டும் வாங்கி குடிக்க போறியா இல்லையா? வேண்டாம்மா, தள்ளு வாங்கிட்டு 4 குடு கொடுத்தாதான் சரிப்பட்டு வருவா. ஒழுங்கா வாங்கி குடிக்க போறியா இல்லையாடி? பிள்ளைகிட்ட ஏண்டி இப்படி கத்துற? இப்படி எல்லாம் கத்துனா அந்த பிள்ளை குடிப்பால? குச்சுக்குள்ள இருக்கிற பிள்ளைகிட்ட எப்படி பொறுமையா பக்குவமா சொல்லணுமோ அப்படித்தான் சொல்லி குடிக்க வைக்கணும். காவு காவுன்னு கத்துனா குடிச்சிருமா? ஐயோ நீ சும்மா இருமா. அன்னைக்கு நான் வேணா வேணான்னு சொல்லும் போதெல்லாம் 4 அடி அடிச்சு மிதிச்சு இதை குடிச்சே ஆகணும்னு சொல்லியிருந்தா இப்ப எனக்கு இப்படி இடுப்பு வலி வந்திருக்குமா? இவளை பெத்துக்கிறதுக்கு கூட வயிற்று கிழிச்சுதான் பெத்துக்கிட்டேன். அதுக்கு முதுகுல போட்டாங்களே ஒரு ஊசி, அந்த ஊசி தான் இன்னைக்கும் நரம்பெல்லாம் வலின்னு வலிக்குது. அந்த இதெல்லாம் இவளுக்கு தேவையா? ஒழுங்கா சத்தா இருக்கணும்னா இதெல்லாம் வாங்கி குடி. அன்னைக்கு இந்த பங்கசம் புள்ள சொல்லையில உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு கோவம். இன்னைக்கு உங்களுக்கு வலிக்கவும் தானே உங்களுக்கு வலி தட்டுது மொட்டை. அன்னைக்கு சொல்லையில எங்கடி வச்சு புத்தி? ஆமா, அன்னைக்கு சொல்லும் போது புரியல, இன்னைக்கு படும்போது தானே தெரியுது. வெக்கங்கட்டவ போடி என்கிட்ட. நான் கொடுத்துக்கிறேன் பிள்ளைக்கு. அத்தா பொண்ணு, அம்மாச்சி கொடுக்குறேன்ல, குடிங்கடி ரசாத்தி. இந்த ஒரு முட்டையை குடிச்சிருங்க. ஏய் குடிடி. அவ கிடக்கா வீணா போனவ. நீ குடிங்கடி எங்க ஆத்தா பொண்ணு. குடிங்க. ஏய் ஒம்மட்டாத, முழுங்கு. ஒம்மட்டாதடி, முழுங்குடி. குச்சி எடுத்துன்னு வைக்கிறேன். ஒழுங்கா குடிடி. குடிச்சிரு. பெல்லாதவ ராட்சசி அடிச்சு போட்டுருவ. குடிச்சிரு மக்கா, குடிச்சிருங்க. போதும் அம்மாச்சி. அம்மா 2 முட்டை கொடுக்க வேணாமா? 1 குடிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. எங்கடி 2 குடிக்க போற? அந்த நல்லெண்ணெய் எடுத்துட்டு வா, இந்த கூட்டுல ஊத்து. நல்லெண்ணெய் எங்க வச்ச? அந்த ஸ்லாப்ல இருக்கு வேறடி, பாட்டிலோட. அதை எடுத்துட்டு வா. டப்பால இருக்கிறதா? ஆமா கொண்ட. அம்மா இதுவே ஒமட்டுதும்மா, சக்கரை வேணுமா? சரி போ, கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்துட்டு வா. வெல்லம் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். இத்தனீண்டு போ, இத்தனீண்டு எடுத்துட்டு வா. அப்போ ஒமட்டுதன் கையில என்ன செய்ய? எங்க விட்டு அழகி இல்ல. குடிங்கடி. இந்த எண்ணெயை மட்டும் குடிச்சிருங்க. அப்பதான் உடம்புக்கு நல்ல வலு இருக்கும், தெம்பு இருக்கும். இந்தாங்க குடிங்கடி ரசத்தி. அம்பிடுத்தானே இந்த முடிஞ்சு வச்சு. இந்தம்மா வெல்லம் கொண்டா. இத்தனை நசுக்கி வாயில வைப்போம். அந்த ஒரு மாதிரி மறக்கிறது கொஞ்சம் நிக்கே. 2 முட்டை குடிச்சு 2 கூடி எண்ணெய் குடிச்சாதானமா பரவாயில்ல. காலையில 2 முட்டை, சாயங்காலம் 2 முட்டை குடிக்கணும். இவ என்னமா இப்படி பண்றா? மொட்டை இப்ப வலிக்குது. புள்ளைய ஹாஸ்டல்ல சேர்க்காதடி, வீட்டுல இருந்து பாத்துக்கடின்னு சொல்லி நல்லது கெட்டது அந்த குட்டிக்கு கொடுத்து பழக்கி இருந்தா தானே இன்னைக்கு மூலையில உட்காந்துருக்கையில எல்லாத்தையும் வாங்கி லவக்குன்னு குடிக்கேன். கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து புள்ள உடம்ப வீணா ஆக்கி அவளுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த உருளைக்கிழங்கை வாழைக்காயும் போட்டு அதே தானே அந்த குட்டிக்கு இறங்குது. நல்ல சாமான எங்கடி கொடுத்து வளர்த்துருக்க பிள்ளைக்கு? உருப்படாதவளே. ஆமா, உடனே என்னைய குறைச்சல வந்துருவேன். சாமி வெள்ளத்தை திணிக்க அடிச்சுக்கிறங்க. வெல்லம் இந்த நேரத்துல அதிகமா சாப்பிடக்கூடாது பாப்பா. இனிப்பெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண. கசக்குதுமா. நல்ல 1 லட்சத்தை கசக்கத்தாத்தா செய்யும். இதெல்லாம் நீ வீட்டுல இருந்து பக்குவமா சாப்பிட்டு பழகிருக்கன. அவ எங்க உனக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா? இப்ப உட்காந்து குடுத்தது குடையுதுன்னா என்னத்த சொல்றது? அம்மா சரி, குஞ்சா இவனை கூப்பிட்டா நீ போ. அவ துணி கொண்டு 2 கிடக்கு, அதை நான் அலசி போட்டுட்டு வரேன். துணியை நீ எங்கேடி அலச போற? அப்ப அழுக்கு துணியை அப்படியே போட சொல்றியா? அடி விருக்கத்தவளே, அவ போடுற துணியெல்லாம் வண்ணாத்திட்ட கொடுக்கணும்டி. அவ அலசி கொண்டு வந்து கொடுத்துருவா. அப்பத்தானே தீட்டு கழியும். ஆமா இல்லம்மா, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. உனக்கு என்னதான் ஞாபகம் இருக்கு? வயசுக்கு வர்ற அளவுக்கு ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கமே. நம்மளும் 4 பேரை போல பொறுப்பா இருக்கோம்னு இருக்கியா? டெய்னு தெரிஞ்சதுனாலதான் இப்ப குடும்பத்துல என்ன, குட்டிக்கு என்னன்னு ஒரு விவரமும் தெரியாம தெரியல. விசையெல்லாம் நீ என்னத்த சொல்லன்னு தெரியல. தள்ளுங்கிட்டு. அப்ப எல்லா துணியும் எடுத்து வண்ணா வீட்டுல கொடுத்துருவா. ஆமா, அந்த ராக்கம்மா வண்ணாத்தி வருவாள்ல, அவட்ட மூட்டையை கட்டி கொடுத்து விடு. அவ அலசி கண்டுட்டு வருவா. வண்ணாத்தி கைப்பட்டா தாண்டி தீட்டு கழியே. நீ பாட்டுக்கு எடுத்து போட்டு துவச்சிக்கிட்டு இருக்காத. சரிம்மா, நல்ல வேலை சொன்னேன். நான் போய் வேலைக்காரிட்ட ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்றேன். நீ இருந்து சாப்பிட்டுட்டு போ, ஓடிடாத. சரி, நான் இருக்கேன் போ. என் அழகு ரசாத்தி, என் பேத்தி இருக்கிற அழகுக்கு சீமை தொறதே மாப்பிள்ளையா வருவார். அம்மாச்சி நான் உட்காந்துக்கட்டுமா? உட்காந்துக்க. அதை சொல்ல மறந்துட்டேன் பத்தியா? இங்க வேற அம்மாச்சியை கவனி. என்ன அம்மாச்சி? உச்சுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அம்மாச்சி கணக்கா சம்மணம் போட்டெல்லாம் உட்காரக்கூடாது, சரியா? ஏன்? சொல்றதை கேளும்டி. அப்புறம் இங்க வேறு இப்படி காலை அங்கிட்டு ஒரு காலு இங்கிட்டு ஒரு காலுமா நீட்டிக்கிட்டெல்லாம் உட்காரக்கூடாது, சரிதானே? ஏன் அம்மாச்சி? அம்மாச்சி சொல்றதை கேளுடி. சரி, அப்ப எப்படி உட்காரணும்? இங்க பாத்தியா, இப்படி 2 காலையும் நீட்டுறமா,
இப்படி இப்படி சோத்தாங்கால் மேலே வல்லாங்கால தூக்கி வச்சு இப்படி பின்ன நாப்பில் உட்காருவோம் பத்தியா, அது மாதிரி இப்படி 2 பாதமும் பின்னிக்கு இருக்கணும். நல்லா ஒடுக்கி இப்படி காலை நீட்டித்தே உட்காரணும், சரியா? அப்போ வல்லாங்கால மேலே சோத்தாங்கால போடக்கூடாதா? போடலாம் மக்கா. கால் வலிக்கும் போது இந்த இப்படி அந்த வல்லாங்கால சோத்தாங்கால மேலே தூக்கி போட்டு இப்படி உட்காரணும். இப்படி பின்ன நாப்பில் அடக்க ஒடுக்க மாத்தேன் உட்காரணும். காலை கப்பான்னு நீட்டிக்கிட்டு உட்காரக்கூடாது, சமணம் போட்டு உட்காரக்கூடாது. இப்படி உட்கார்ந்தாத்தேன் பின்னாடி பிரச்சனை வராமல் இருக்கும், சரிதானே? ஏன் அம்மாச்சி, பின்னாடி என்ன பிரச்சனை வரும்? பின்னாடி என்ன பிரச்சனை வரும்னுட்டு என்னத்தை சொல்ல? அது ஒன்றும் இல்லை மக்கா. இந்த கிழவன்லாம் பெரியவர்கள் ஆனோன்னே இங்கிட்டு போகையிலையும் வரையிலையும் டர்ரு புர்ருன்னு விட்டுக்கிட்டு திரிவாக பத்தியா? ஆமா, பாம் போடுறதா? ஆமா. இந்த மாதிரி சடங்கான நேரத்தில் பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா ஒழுக்கமா இப்படி காலை நீட்டி கையை நீட்டி இப்படி காலு மேலே காலு போட்டு மடக்கி ஒழுக்கன்னு வறுக்கமாக உட்காந்து பல்லாங்குழி விளையாடையிலையா இருக்கட்டும், தாய விளையாடையிலையா இருக்கட்டும், காலை சம்மணம் போடாமல் இப்படி கப்பான்னு உட்காராம ஒன்று காலு மேலே ஒன்று ஓட்டு நல்லா இப்படி அடக்கி ஒடுக்கி உட்காந்தாத்தேன் உனக்கு உடம்புக்கு ஒரு நோவும் வராது. பின்னாடி நல்லா தெம்பாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், சரிதானே? சரிம்மாச்சி. அப்புறம் தூங்கும் போதும் அப்படித்தான் தூங்கணும். ஒரு சாச்சு படுத்துக்கிட்டு தூங்கணும், அப்புறம் இந்த பக்கம் ஒரு சாச்சு படுத்துக்கிட்டு தூங்கணும். குப்பரெல்லாம் படுக்கக்கூடாது, மல்லாக்கவும் படுக்கக்கூடாது, சரியா? இனிமே பொம்பளை பிள்ளை ஒழுக்கம் ஜலுக்கமா படுத்து பழகணும், ஓகேவா? ஏன் அம்மாச்சி குப்பரை படுக்கக்கூடாது? அது அம்மாச்சி இன்னொரு நாள் சொல்றேன். குப்பரை படுத்தா ஒரு மாதிரி நெஞ்சு அசிங்கமா போகும்னு சொல்லுவாகத்த. நான் போக போக ஆத்தா உனக்கு நிதமும் ஒன்னொன்னா சொல்லித்தரேன், சரிதானே? இனிமே எப்படி படுக்கணும்? ஒரு சாச்சி படுக்கணும். அப்பத்தே வயிற்று பிள்ளைக்காரியானாலும் அந்த பழக்க வழக்கம் எப்போதும் சரிக்கு வரும், சரிதானே? அதை போயிட்டு வரேன். உனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரவா? சரி அம்மாச்சி. ஏதாவது வேணும்னா நொம்மா போன் கொடுத்துருக்கால, போன் அடிச்சு கூப்பிடு. உள்ளக்கே உட்காந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காத. டிவி இருக்குல்ல, போட்டு பாரு. ஏசிலாம் நல்லா இருக்கு குளு குளுன்னு. சரி, அப்போ வரட்டா? நாங்கள்லாம் சடங்கா இருக்கையில பச்சை ஓலையை கட்டி உள்ளக்கே வச்சாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஏசி பட்டி டிவி போனுன்னு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க. காலங்கள் மாற மாற எல்லாம் மாறிக்கிட்டு தான் போகுது. இவன் பாட்டுக்கு என்ன, அவன் பொண்டாட்டிய போ சொல்றது மாதிரி அங்க போ எங்க போ ஃபங்க்ஷன் பண்ணுன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான். நானே ஏதோ இப்பதான் வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி சுத்திட்டு இருக்கேன். இவன் என்னடானா வயசுக்கு அந்த பொண்ணுக்கு போய் அத்தை முறை செய்யணுமா? இந்த மாதவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் எழுதி வச்சுட்டு இவன் ஆட்டம் இருக்கே, அட்டேங்க அப்பா சொல்ல முடியல. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சும்மா அங்க போய் எங்க போனா டெய்லியும் ஒவ்வொரு இடத்துக்கு நல்லா போயிட்டு இருக்க முடியுமா? அந்த லைலா யாரு முதல்ல? அவளுக்கு போய் முறை செய்யணுமா? நல்ல முறை. அவன் அண்ணன்காரனே என்ன எதுன்னு வந்து பார்க்கல, இவன் யாரு முறை செய்யறதுக்கு? தேவை இல்லாம தெண்டு செலவு அழிக்கிறதுக்குன்னு இருப்பான் போல் இருக்கு. அதனாலதான் அவன் பொண்டாட்டி விட்டுட்டு ஓடிட்டா. அப்புறம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா விட்டுட்டு ஓடாம வேற என்ன பண்ணுவா? இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. வந்து தொலைஞ்சிருச்சு மூதேவி. இது வரேன் ஜில்லி பேபி. வெல்கம். என்ன ஜில்லி, கதவை திறக்க இவ்வளவு நேரமா? இந்த தெருவுல திருட்டு பசங்க ரொம்ப ஜாஸ்தியா ஜில்லி பேபி. அதனாலதான் உங்க ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் திறக்கலாமேன்னு வெயிட் பண்ணேன். ஓ அப்படியா? அப்ப நீ கவனமா தான் இருக்கணும் ஜில்லு. நான் ஏன் கவனமா இருக்கணும்? என் கூட தான் நீங்க இருக்கீங்களே. அதுவும் சரிதான். ஆமா, ஏன் ஒரு மாதிரி டயர்டா இருக்க? நோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஜில்லி பேபி, நார்மலா தான் இருக்கேன். இல்ல, எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ உன் முகம் ஏதோ டல்லா இருக்கே, அதுக்காக கேட்டேன். எங்கடா இருக்க வர்ற? எங்க ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் மாதிரி இருக்க வர்ற? அதான் டார்ச்சர் பண்ணி புளிஞ்சு சாத்துக்குடி சக்க மாதிரி ஆக்கலையே. வேற எப்படி இருக்கிறது? இப்படிதான் இருக்க முடியும். ஜில்லு சொல்லுங்க ஜில்லி பேபி. என்ன ஆச்சு? இல்ல, உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், வந்து இப்படி உட்காரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஜில்லி பேபி பேசணும்? உன் ஃபோனை ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரியா? ஜில்லு ஒண்ணுதான், உன் ஃபோனை ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வா. எதுக்கு ஜில்லி பேபி? எதுக்கு என்னோட ஃபோன்? என்ன வேணும் உங்களுக்கு?
ஃபோனை தானே ஜில்லி எடுக்க சொன்னேன், அதுக்கே இவ்வளோ பதட்டப்படுற? பதட்டமா? எனக்கு என்ன பதட்டம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்க கூட கொஞ்ச நேரம் ஏதாவது சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். நீங்க ஃபோன் கேட்குறீங்களா? அதான் வேற யாருக்கும் கால் பண்ணி பேச போறீங்களோன்னு. அதெல்லாம் யாருக்கும் பண்ணி பேசல. நீ ஒரு நிமிஷம் ஃபோன் எடுத்துட்டு வா. ஓகே பேபி, இதோ வரேன். ஐயோ, இதுக்கு இவன் சம்மந்தம் இல்லாம ஃபோன் கேட்குறான். ஃபோன்ல நிறைய விஷயங்கள் இருக்கே, பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுமே. சீக்கிரம் எடுத்துட்டு வா பேபி. ஏன் இவ்வளோ அவசரப்படுறான்னு தெரியலையே. வரட்டும், இன்னைக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருவோம். பேபி வந்துட்டியா ஜில்லே? வா வா, வந்து உட்காரு வா. ஃபோன் எதுக்கு பேபி கேட்டீங்க? இந்தாங்க பேபி ஃபோன். நீயே வச்சுக்க ஜில்லு. இல்ல எடுத்துட்டு வர சொன்னீங்க. 2 லட்சம் ரூபா உன் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு ஜில்லு. என்ன பேபி சொல்றீங்க? 2 lakhs எதுக்கு? என்ன ஜில்லு இப்படி கேட்குற? லைலா பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கல்ல, தாய்மாமன் சீரு நம்ம தான் முன்னாடி நின்று செய்யணும். லைலா அப்படிதான் சொல்லியிருக்கு, நம்மளும் அப்படித்தானே சொல்லிட்டு வந்தோம், மறந்துட்டியா? அதுக்கு எதுக்கு பேபி 2 lakhs? அப்புறம் கண்ட தண்ணி ஊத்துறதுக்கே குஞ்சாயக்கா 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்திருக்கு. நம்ம எப்படி 50,000க்கு எடுக்க வேணாமா? வாட்? 50,000? என்ன பேபி சொல்றீங்க? அட ஆமா ஜில்லு, நம்ம யாருங்கிற கெத்த காட்டுறதே இந்த வீட்டில் தானே இருக்கு. அதுக்காக உங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கெல்லாம் எதுக்கு 50,000 ரூபாய்? என்ன ஜில்லு இப்படி சொல்ற? இது நம்ம மான பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயம். இதை போய் சாதாரணமா நிக்க முடியுமா? என் பொண்டாட்டிக்காரி அந்த வீணா போனவன் கூட சேர்ந்துக்கிட்டு தானே என்னையவே ஏத்து பேசிட்டு தெரிஞ்சா. இன்னைக்கு அவன் மூக்க உடப்படுற விஷயம் ஒன்று நடக்க போகுது. அதுக்கு நம்ம யாருங்கிற கெத்த காட்ட வேணாமா? அதனாலதான் அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு சரியான சான்ஸை எதிர்பார்த்துட்டு இருந்த நமக்கு தானா வந்து ஆடு தலையை கொடுத்துருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிருந்தேன். அத வீணா போனவனே, அதுக்கு ஓம் பணத்தை வச்சு பண்ணணும்டா. ஏன் பணத்தை இதுக்கு கேக்குற? என்ன ஜில்லு, நான் சொல்றது சரிதானே? ஏன் பேபி? அதுக்காக தான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடிட்டா போல் இருக்குடா, பொக்கி பையில. என்ன ஜில்லு? இல்ல பேபி, அது வந்து 50,000 ரூபாய்க்கு புடவையா? ஆமா ஜில்லு, 50,000 ரூபாய்க்குனாலும் புடவை எடுக்கணும்ல, அப்பதானே நல்லா இருக்கும். தாய்மாமன் சீர்வரிசை அப்படின்னு ஒரு 1,00,000 ரூபாய்க்குனாலும் அண்டா குண்டா அது இதுன்னு கொண்டுட்டு வந்து இறக்கி தள்ளிடணும். வீடே நம்ம சீரால நிறைஞ்சு நிக்கணும். ஆமா ஜில்லு, அதுக்கு எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபா செலவாகும்ல. நீ அக்கௌண்ட்ல ஒரு 2 லட்சம் ரூபா போட்டு விட்டுரு, நான் பார்த்து இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவோம். பேபி 2 லட்சம்ங்கிறது பெரிய அமௌண்ட். இது இவ்வளவு செலவு இன்னைக்கு பண்ணணுமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஜில்லு, நம்ம தான் பண்றோம், நம்ம தான் கெத்து காட்டுறோம். சரியா? டக்குன்னு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, சீக்கிரமா ரெடியாகு, டவுனுக்கு போயிட்டு வந்துருவோம். ஜில்லு பேபி அமௌண்ட் ஓ, ஒரே நாளில் 2 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுல்ல. இன்னைக்கு 1 லட்ச ரூபா போட்டுரு, அப்புறம் நாளைக்கு 1 லட்ச ரூபா நம்ம வெளியில் போய் எடுத்துக்கலாம். சரியா? பார்த்து போட்டு விட்டுரு, மறந்துடாத. அட வீணா போன வெங்காயமே, யார் பணத்தை எடுத்து யார் பிள்ளைக்கு செலவு பண்றதுடா? இப்படியெல்லாம் நீ ஊதாரித்தனம் பட்டு செலவு பண்ணிட்டு இருந்ததுனால தான் உன் பொண்டாட்டி புள்ள மட்டும் இல்லாம உன் ஆச்சா அப்ப கூட உன்னை விட்டு ஓடி போயிட்டாங்கடா. அட பாவி மனுஷா, நீ கொடுத்த இடத்துக்கு நீ புடுங்குற காசு சரியா போயிடும் போல் இருக்கே. ஐயோ, முதல்ல இவனை விட்டு துரத்தணும். மாமா, அன்னைக்கிலே என்ன மாமா சாப்பிடவே ஆளக்கானா? எம்புட்டு நேரம் காத்துட்டு கிடக்கிறது? ஏவுல, அதுக்காக உன்னை இப்போ யார் வயக்காட்டுக்கு சாப்பாடு கூட தூக்கிட்டு வர சொன்னா? நான் தான் வந்துடுவேன்ல. எப்போ மாமா வருவியன்னு காத்துட்டு கிடக்குறேன். ஆளையும் காணோம் பேரையும் காணோம். இல்லை நிக்கிலி, வரக்கூடாதுன்னெலாம் இல்லை, வயலில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன். வேலை இருந்துச்சு இல்லைங்கிறதெல்லாம் உங்களுக்கு தானே மாமா தெரியும். எது எப்படியோ வயிற்ற பசிக்கும்னு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிட்லாம். அப்படி வரப்பில் வச்சுட்டு போ நிக்கிலி, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் மாமா அப்படி பண்ணுறிய? நீங்களும் சங்கடப்பட்டு என்னையும் சங்கடப்படுத்தாதியே. தயவு செஞ்சு வாங்க, வந்து உட்காந்து சாப்பிடுங்க. சரி நிக்கிலி, வரப்பில் போய் உட்கார்ந்த வாரேன். ம். வாங்க மாமா சாப்பிடலாம் வாங்க. அப்பாடா, ஏவுல நீ சாப்பிட்டியாண்ணே? காலையில இருந்து கட்டண வரிசை அவர் வயிற்ற காய போட்டுட்டு கிடக்கையில நான் மட்டும் எப்படி மாமா சாப்பிட முடியும்? வாங்க சேர்ந்து சாப்பிடவும் தான் கொண்டுட்டு வந்தேன். ஏண்டி, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காத, நீ உன் வயிற்றுக்கு சாப்பிடுன்னு. நேரத்துக்கு சாப்பிடாம தான் ப்ரெஷரையும் அதை இதே இழுத்து வச்சுக்கிட்டு திரியிற. சொன்னா கேட்குறியா கொஞ்சமாவது? நான் காடு கரையில் திரியிறவன், நான் லேட்டாக வருவேன் கொள்ளுவேன். நீ வீட்டில் இருக்கிறவ நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதுனடி. ஏன்டி இப்படி போட்டு பாடாப்படுத்துற? ஆட, ஒரு வேளை சாப்பிடாததுனால என்ன குடியா முழுகி போகுது? அதனால ஒன்றும் இல்லை, வாங்க சாப்பிடுங்க. தட்டில் அள்ளி வைக்கவா? வை,
என்ன சாப்பாடு? அத்தாடி தூக்குச்சட்டி முடிய இருக்குன்னு முடி தொலைஞ்சு விட்டு திறக்க முடியுதா வரங்க. அப்ப பார்த்து சிந்தாம, நான் திறக்கவா? இல்ல மாமா, இந்த திறந்துட்டேன். அடேங்கப்பா, என்ன வாசனையெல்லாம் பழமா இருக்கு. என்ன குழம்பு? நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சேன். இந்தாங்க சாப்பிடுங்க. மாமா என்னாச்சு மாமா? ஏன் முகம் சோந்தாப்புல கிடக்கு? ஒண்ணுமில்ல மன்னிக்கலே. என்ன மாமா, நிவேதா குட்டி ஞாபகம் வந்துருச்சோ? சே அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீ குடு சாப்பிடுவோம் குடு. மாமா என்னை பார்த்து பேசுங்க மாமா. நீ சாப்பிடாம வந்திருக்கல, நீ எடுத்து சாப்பிடு. ஏன் இப்படி பட்டினியா திரியிறேன்னு தெரியல. ஒழுங்கா நீனும் போட்டு சாப்பிடு நினைக்கலே, நேரம் ஆயிடுச்சு. மாமா என் முகத்தை பார்த்து பேசுங்க மாமா. மாமா சாப்பிடுமா. அதையே ஏமாம்மா நினச்சிக்கிட்டு இருக்கியே? அந்த நாய் உணவத்த நாய்க்கு ஆத்தாடி நம்ம ஒருத்தன் தானே பிறந்திருக்கேன். ஒருத்தன் பிறந்தவனை ஒதுக்கிட்டு செய்கிறோமே, இப்படி கண்டவனையும் தூக்கிட்டு வந்து முன்னாடி வைக்கிறமேன்னு அவளுக்கு அறிவு இல்லை. நீங்கள் ஏன் மாமா அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கியே? கழுத அந்த நாய்க்கு தெரிஞ்சது அம்பிடுத்தேன்னு விட்டு ஒதுங்குங்க. இல்லை நிக்கிலி, நான் அவ கூப்பிடலுங்கிறதுக்காகலாம் வருத்தப்படலை, அந்த பிள்ளைக்காகத்தான். அவளை விடுங்க மாமா. அவள் எப்போதுமே இப்படி டைன்னு கொண்டி மாடு தெரிஞ்சது மாதிரி தெரியறதுக்கான் அந்த குஞ்சாயோட சேர்ந்து சுத்துறதுக்குந்தே அவள் லாயக்கு. அவளை நான் பெருசாவே கருதலை. பெரிய மனுஷி தானே உங்கள் அம்மா. அவங்களுக்குனால அறிவு வேணா? அடியே 1000 இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம அவனை ஒதுக்கக்கூடாதடி. அவனை முன்னாடி நின்று தான் எல்லாம் நம்ம செய்யணும்னு அவங்களுக்கு உணவு இல்லாத போது அவளை சொல்லி என்னத்துக்கு மாமா ஆக போகுது? பேசாமல் விட்டுட்டு சாப்பிடுங்க. இதே இந்த இடத்துல வேற ஒருத்தனா இருந்தா கழுத செலவு மிச்சம்னு பேசாம போயிடுவேன். ஆனா நம்ம தான் என்னைக்கும் செலவை பார்க்கறது இல்லையே. உறவுன்னு உறவை நினைக்கிறதுனால தான் சங்கட்டமா இருக்கு. என்னவோ சொன்ன கதையால இருக்கு. உறவுன்னு உறவுக்காக வழிய போய் உறவுல வேகிறதுக்கு ஒரு கட்ட விரவுல வந்துட்டு போயிடலாங்கிறது மாதிரி அவளுகளெல்லாம் உறவா நினைக்கிறதே தப்பு மாமா. விடுங்க, எது நடக்கணுமோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எது நடந்தாலும் நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்போதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். நம்மளை நம்பி 2 பிள்ளைங்க இருக்குங்க, அதுகளையும் பார்க்கணுமா இல்லையா? நம்ம குடும்பத்தை நம்ம பார்ப்போம். அதைத்தான் இவளுகளை என்னைய வந்து காலையில் திட்டிக்கிட்டு இருந்தாளுங்க. இனி யாரும் மாமியான்னு வந்து ஓடியாந்து சொல்லியிருந்தா நம்மள இனி யாரும் சும்மா வரப்போம். காலையில் குழம்பு கொதிக்கலையே நினப்பு வரத்தான் செய்யுது. இனி யாரும் பிள்ளைக்கு உளுந்த உடைய சுட்டு பருப்பு உடைய சுட்டு களியை கிண்டி புட்டு அவிச்சு குழம்பு வச்சு கொண்டு போய் ஊட்டி விட்டுட்டு வந்திருப்பேன். ஆசை தீர அவளும் சாப்பிட்ருந்துருப்பா. அத்தைனா அம்பிட்டு ஆசாசியாக வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடுவா. என்ன செய்யறது? அந்த பிள்ளைக்கு ஊட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல. அப்படித்தான் நினச்சிக்கிறேன்னு. அப்படி நினச்சி மனசை தேத்திக்கிற வேண்டியதேன். 1000 இருந்தாலும் அவள் நம்ம விட்டு பிள்ளைதான் மாமா. அவளுக்கு என்னைக்கா இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம். அவள் ஆத்தா கடந்துட்டு போறா. புள்ள நம்ம விட்டு பிள்ளை, நம்ம பிள்ளைய பார்த்துக்கிறோம். விடுங்க. சரி அன்னைக்கிளி, நீ சாப்பிடு. நேரம் ஆயிடுச்சு, மேகம் கறக்கிற மாதிரி இருக்கு. காலகாலத்தில் நீ வீட்டுக்கு போ. சாப்பிடுமா. நீங்கள் முதல்ல எடுத்து வாயில் வைங்க மாமா. நீங்கள் சாப்பிடுங்க. காலையிலேருந்து பட்னியாக கிடைக்கிய.